உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு உச்ச குருவாக ஒரு பக்கம் நிற்கிறாரு. இப்போது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஏன்னா இந்த குரு 9ஆம் பார்வையால் அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கும்போது ஆல்ரெடி உங்களுடைய 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் 6ல் போய் மறைஞ்சாச்சு. அப்போ 4ன்றது ஒருத்தருடைய சுகஸ்தானம், ஆரோக்கியம் ப்ளஸ் அந்தஸ்து, மரியாதை. குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்களும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வீடு வரைக்குமே. அப்போ இந்த இடம் ஒரு பக்கம் பிளாக் ஆகுது. அடுத்தது 5ஆம் இடம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளுடைய கல்வி ரீதியிலையும் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் செய்ய முயற்சியை எடுத்தால் நல்ல ஒரு டேலண்ட், எல்லா திறமை, நல்ல அழகு, அறிவு எல்லாம் நிறைஞ்சு இருந்தும் கூட அவங்களுக்குரிய திருமண விஷயங்கள் காரணமே இல்லாமல் ட்ராப் ஆகுது, தடையாகுது, தடங்கள் ஆகிட்டே இருக்குது. ஏனே தெரியல இந்த குழப்பம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திருமணம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருப்பீங்க. பட் அந்த திருமணமே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்புகளோடையும், இது சேர்ந்து வாழவும் முடியல, பிரியறதுக்குண்டான ஆப்ஷனும் இல்லை, அடுத்த கட்டத்தை நோக்கி எதை செயல்படுறது, தேவையில்லா அவமானங்களும் வீண் பழிகளை சுமந்து நிற்கக்கூடிய நிலைமைகளும். இது வரைக்கும் குடும்பத்தில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் சந்திச்சதே இல்லைன்ற அளவுக்கு. அப்போது இந்த 2 இடம் பிளாக் ஆகும்போது உங்களுக்கு இதை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு புறம், இது எல்லாத்தோட ஒருத்தருடைய ஆசைகளும் அதிர்ஷ்டங்களும் பிரேக் ஆகும். 5ஆம் இடம் அதுதான். ஆசைகள்ன்றது நம்ம ரொம்ப விரும்பியவங்க விலகி போகக்கூடிய நிலைமை. அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த திருமணம் இவங்களோட தான் நாம் செய்யணும்னு நினச்சவங்க கூட விலகி போகக்கூடிய ஒரு சூழல்களோ இல்லை அது தடையாகக்கூடிய நிலைமையும் உண்டாயிடும். அதனால் இது எல்லாமே அந்த 5ஆம் பாவம் ப்ளஸ் அதிர்ஷ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும், அது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படணும், பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ரிசல்ட்டுன்றது எப்படின்னா ஒரு பிரகாசமான பிரபலமான ரீதிக்கு போகணுன்னா அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வேலை செய்யணும். அப்போ அந்த இடத்துல பிரேக் ஆகி 6ஆம் பாவத்துக்கு போய் நிற்கும் பொழுது தேவையில்லாத கடன் சுமைகளில் போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடும். அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான் அதை சார்ந்தது. அப்போ இந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா? இதிலிருந்து தீர்வுகள் வருமா? பெரிய லெவலில் சாதிக்கணும், சம்பாதிக்கணும், ப்ளஸ் நம்ம சார்ந்தவங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினச்சி தெய்வ சிந்தனையோடு வாழ்ந்தவங்களுக்கு ஏன் இந்த சூழல் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு கடவுளுடைய அனுகிரகமே கிடைச்ச மாதிரி இந்த குரு உச்ச குருவாக மாறி அந்த சனி பகவானை பார்க்கறது தான் மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்பாக நான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு இப்போது கிடைக்குதுன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அந்த வாய்ப்புகளும் அந்த அமைப்புகளும் இன்னும் விளக்கமாக நம்ம பேசலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க மட்டுமல்ல, தன் குடும்பத்தோட நேரங்களை பகிர்ந்துக்க முடியாமல் உழைப்பு ப்ளஸ் கடின உழைப்பு அப்படின்ற அளவுக்கு தீவிரமாக இறங்கி செயல்படக்கூடியவங்க, மற்றவங்களுடைய நலனை கருதி எதையும் செயல்படக்கூடியவங்க, சுயநலமாக எதையும் யோசிக்க மாட்டீங்க, குடும்பத்துக்காகவே கஷ்டப்படக்கூடியவங்க, பழகிட்டாங்கன்னா பழக்க வழக்கத்துக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க. அந்த நல்ல மனசு. ஏன்னா இன்றைக்கி தன் வேலையை விட்டுட்டு மற்றவங்க வேலையும் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். அப்படி நல்ல தெய்வ சிந்தனைகளோட கடந்து வந்தவங்க. நீங்கள் எப்போவுமே அட்வான்டேஜாக யோசிப்பீங்க, எதிர்காலத்தை பற்றி டீப்பாக யோசித்து இன்றைக்கி ரொம்ப திங்க் பண்ணி அதனால் தூக்கங்கள் கெட்டு பல முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட தவிச்சிருக்கிறீங்க. இதனால் நிறைய விஷயங்களையும் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ காரணம் என்னென்னா, நம்ம ஆக்டிவாக இருப்போம், பர்ஃபெக்டாக ஒரு முடிவு எடுப்போம், நம்ம எடுக்கிற முடிவு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஐடியாவால் உங்களோடு இருந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய லெவலில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்து செயல்பட்டவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. பட் உங்கள்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கும், உங்களை சுற்றி அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் அதை இறங்கி செய்யும்போது 99% கூடி வர மாதிரி இருக்குது, கடைசி 1% காரணமே இல்லாமல் பிரேக் ஆகுது, காரணமே இல்லாமல் ட்ராப் ஆகுது. ஏன் இப்படி, எதனால் இப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது.
அப்பேற்பட்ட உங்களுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான ஒரு கிரக சூழல் தான். அப்போ இதிலிருந்து விடுபட நமக்கு ஒரு வழிபிறக்கமாக நினச்ச உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் 150 நாட்கள் இந்த காலம் இருக்குது. இந்த காலம் குரு உச்ச குருவால் சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பார்வையால், அந்த சனி பகவான் யாருன்னா 4ஆம் இடத்திற்கு அதிபதி பலம் பெறும், 5ஆம் இடத்திற்கு அதிபதி பலம் பெறும். இந்த 2 இடம் டாப் லெவலில் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அப்போது இதில் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய போகுது. எத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனை நீங்கள் அடையாமல் இருந்தீங்க இல்லையா, அந்த பலன் உங்களுக்கு இதுக்கு மேலே கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நல்ல ப்ரொமோஷன் லெவலுக்கு உருவாக்கி இருந்திருப்பீங்க, அது உங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு நினச்சி எதிர்பார்த்த நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் அப்படியே ஸ்லிப்பாகி வேற எங்கேயோ போயிருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளே இருந்திருப்பீங்க. அப்போது அந்த மன உளைச்சலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. உங்களுக்கு மீண்டும் இந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இது கிடைக்க போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியில் நீங்கள் நல்லா மூவ் பண்ணி ஒரு நல்ல இமேஜை உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் சடனாக பார்த்தா என்னன்னே தெரியல, அப்படியே வேறு மாதிரியான ஒரு சூழல், தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத சில ப்ராஜெக்ட் எடுத்து அதை முடித்தாலும் அதில் ஒரு நல்ல அனுகூலம் இல்லை. உங்களோட இருக்கிறவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஓகே. பட் நீங்கள் பார்த்தா நாளுக்கு நாள் இதை ஈடுகட்டுறதுக்கு இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ குரு பார்வையால் என்ன நடக்க போகுதுன்னா, அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. நம்பிக்கையோடு இறங்கி போல்டாக செயல்படுக்க ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. இத்தனை நாளாக யார் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அவங்களே உங்களுக்கு மீண்டும் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அப்போது தொழில் ரீதியில் ஒரு ஹை லெவலில் ஒரு பிரகாசமான ஒரு நிலையை சந்திக்க போகிறீங்க. நீண்ட நாளாக நான் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறேன் அரசு உத்தியோகத்திற்காக அப்படின்னு நினச்சவங்களுக்கு இதுக்கு மேலே மிஸ் பண்ணவே வேண்டாம். சடனாக நீங்கள் இறங்கி செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல் துறையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில புது வாய்ப்புகள் உங்களை வந்துக்கிட்டு இருக்கும், உங்களை தட்டிக்கிட்டே இருக்கும். பட் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் அந்த வாய்ப்பை அது ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்போ அதை ஏன் மிஸ் பண்ணணும்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க, இப்போ மூவ் பண்ணுங்கள். கம்பல்சரி மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அரசியல் ரீதியில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்குண்டான அரிய வாய்ப்பு இது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகளுக்கு நான் மூவ் பண்ணி கூட அது பிரேக் ஆகிருந்திருக்கும். இப்போ மூவ் பண்ணுங்கள், உடனடியாக அது கனெக்ட் ஆகிடும், கிளிக் ஆகிடும். அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஆனால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சாச்சு. இதுக்கு மேலே சந்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பிடிச்சது மிஸ் ஆகுது, வேண்டியவங்க கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க. தன் விரல் தன் கண்ணை குத்தினா எப்படி இருக்குமோ அந்த நிலை. அது மட்டுமல்ல, ஓப்பனாக சொல்லணுன்னா இத்தனை வருஷம் இல்லாத ஒரு மன அழுத்தம் இந்த இடத்துல உருவாயிடுச்சே நீங்கள் நினைக்கலாம். கம்பல்சரி இது எல்லாம் உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுவீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறீங்க. நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க, விட்டதை பிடிச்சிடுவீங்க. சில உங்களை தேடி நிற்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு நாள் நினைப்பீங்க, அன்றைக்கி அசால்ட்டாக அந்த வார்த்தைகளை அவர் சொன்னாரே, பட் இன்றைக்கி அது சாதாரணமாக இன்றைக்கி நம்மளை இவ்வளோ ஈஸியாக நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதே சமயம் என்னை பொறுத்தவரையிலையும் சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள் ரீதியில் நிறைய அவமானங்களை கடந்து வந்திருந்தாலும் அவங்களே உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை உங்களை பலப்படுத்த போகுது, பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக உண்டாக்க போகுது. ஏன்னா குரு பார்வை விழுற இடத்த நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அழகாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுது. குடும்பஸ்தானத்தில் விழும் பொழுதே கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பலம் பெறும். இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. ஏன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி நாங்கள் இருந்ததுக்கு இப்போ ஏன் இப்படி இருக்கிறோன்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் குழப்பம் அடைஞ்சிருப்பீங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் இவ்வளோ ஆகும்னு எதிர்பார்க்கலன்ற அளவுக்கு நினச்சிருப்பீங்க. அந்த இடம் அழகாக கிளியர் ஆக போகுது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக போகுது. கல்வி ரீதியில், எஜுகேஷன் ரீதியிலெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக தனம், செல்வம், செல்வாக்கு அந்த இடம் பெருக போகுது. உயர்தர லெவலுக்கு பெருக போகுது. நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கொடுக்குற வாக்கு காப்பாற்றிடுவீங்க. உங்களுடைய வாக்கு, உங்களுடைய சொல்லுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க. வேணும்னா முயற்சி பண்ணி பாருங்கள், இது நடக்குது. நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பிக்கையோடு இறங்கி ஒவ்வொரு அடியும் எடுத்து முன்னாடி வைங்க. அதோடய ரிசல்ட்டு பார்த்து இன்னும் ஸ்பீடாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம்
துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் துறைகள் பலம் பெறும். நீங்கள் இரும்பு இயந்திரம் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் கமிட்மெண்ட் ஆக போகிறீங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கனெக்ட் ஆக போகுது. சுக்கிரன் பார்க்கும் பொழுது அந்த துறை சார்ந்து திரை உலகம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சினிமா துறையிலிருந்து கலைத்துறையில் இருந்து எந்த கலையாக இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்து அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது கல்வித்துறை வரைக்குமே. ஏன்னா குரு பகவான் அப்போ இது எல்லாமே ஹை லெவலில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. என்னை கேட்டால் துலாம் ராசி என்பவர்கள் நிறைய இந்த முறை சாதனைகளை படைக்க போகிறீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது. அப்போது முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்குண்டான ஒரு நல்ல காலம். திருமண முயற்சிகள் உடனடியாக கை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீண்ட நாள் திருமணமாகி டைவர்ஸ் ஆகி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். அது உடனடியாக கிளிக் ஆகிடும். அது ஒரு நல்ல உங்களுக்கு வாய்ப்பாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க, ரொம்ப நல்லது. அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து செயல்படுங்க. பார்க்கணுன்னு அந்த கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக ஃபோன்லேயே எல்லாம் கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த லெவலுக்கு ஒரு மூவ் பண்ணி முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா எய்மும் உங்களுக்கு பெரிய லெவலில் கனெக்ட் ஆகிடும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல வளர்ச்சி பெறும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.